வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவு வச்சு நம்ம சூப்பரான டேஸ்டான டிஃபன் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் எடுத்துருக்க அளவு கரெக்டாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 2 தக்காளி பழம், 7 பூண்டு பற்களை நான் உரித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2 தக்காளி பழத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு காரத்தை பொறுத்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த டைம்லேயே பூண்டு பற்களை சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடணுங்க. இதே மாதிரி தண்ணி சேர்க்கக்கூடாது. தக்காளியில் உள்ள தண்ணியே நமக்கு போதும். இந்த அளவுக்கு திக்காக பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டோம். மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இப்போ கோதுமை மாவை இது கூடவே சேர்க்கணும். கோதுமை மாவு சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அந்த மசாலாவெல்லாம் ஒட்டி இருக்குல்ல அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இது கூடவே சேர்த்துட்டு நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சிக்கணுங்க. பாருங்கள், தண்ணி கூட சேர்த்துடக்கூடாது. நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தோசைக்கல்லில் நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு நல்லா அப்படி எல்லா இடமும் படுற மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்ற வேண்டியதான். உங்களுக்கு தோசை நல்லா ஃபுல்லாக ஊற்றணும்னாலும் ஊற்றலாம். இந்த மாதிரி குட்டி தோசையாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. பொதுவாக எனக்கு தோசை ஊற்றவே வராதுங்க. நான் இப்படி குட்டி குட்டி தோசையாக தாங்க ஊற்றுவேன். என் பையன் கூட சொல்லுவான், என்னம்மா நீங்கள் உங்களுக்கு தோசை ஊற்றவே வராதா அப்படின்னு. நான் ஒரு தோசை சுட்டு கொடுத்தா அவன் 4 தோசை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்தளவுக்கு எனக்கு தோசை அந்தளவுக்கு லேசாக ஊற்ற வராதுங்க. சாரிங்க. நான் இந்த அளவுக்கு ஊற்றிட்டே பாருங்கள். அதோடய டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். நம்ம தோசை ஃபஸ்ட்டு தோசை நம்ம இப்போது நம்ம திருப்பி 2 சைடும் திருப்பி போட்டுட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்த தோசை நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஊற்றிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் குட்டி குட்டியாக கூட தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எப்போவுமே கோதுமை மாவு தோசை யாருக்குமே பிடிக்காதுங்க. வலுவலுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதே மாதிரி நம்ம மசாலா அரைச்சி நம்ம கோதுமை மாவு தோசை ஊற்றி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம அதில் தக்காளி சேர்த்துருக்கோம், பூண்டு பற்கள் சேர்த்துருக்கோம், வரமிளகாய் சேர்த்துருக்கோம், ஜீரகம் சேர்த்துருக்கோம். அப்போ அதோடைய வாசனையும் அந்த பூண்டோடைய வாசனை அந்த தோசை எடுத்து சாப்பிடல அந்த பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. இதுக்கு எந்த சைடிஷ்மே நமக்கு தேவைப்படாது. அந்த வெறும் தோசையை மட்டுமே நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். நான் சுட்டு கொடுத்தேங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு வேறு எந்த சைடிஷ்மே தேவையில்லை. இப்போது இது 2 சைடும் நம்ம திருப்பி திருப்பி போட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் போதுங்க. வீட்டில் நல்ல காரசாரமான மசாலா தோசை ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இதே அளவுகளோட இதே பக்குவத்தில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசை வேணான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.